வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பிரண்டை கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலாங்கிறத அங்கே பார்க்க போகிறோம். பிரண்டை எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம கருவேப்பிலையும் சரிசமமாக எடுத்துக்கணும். இப்படி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. பிரண்டை இருக்கு இல்லையா, அதோட இலைகள் நல்லா இலசா இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அதை நம்ம வீச வேண்டாம். பிரண்டை பார்த்திங்கன்னா இலசா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப நாறு நாராக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நாக்கில் அரிக்கிற மாதிரி இருக்கும். இலசா இருக்கிறது அப்படி இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, பிரண்டையை சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டையோட இலையை நம்ம கடைசியில் சேர்த்தா போதுங்க, இப்போவே சேர்க்க வேண்டாம். பிரண்டை நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இலசானதாக தானே சேர்த்துருக்கோம், இனி எடுத்துடலாம். நம்ம இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 3 வரமிளகா. இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, புளி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட நம்ம பிரண்டையோட இலைகள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் நல்லா வறுத்தாச்சுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை சேர்த்தா போதும். இது மண் சட்டி வச்சிருக்கிறதுனால அதோட சூட்டில் இருக்கிற அளவுக்கே நம்ம கருவேப்பிலை போட்டால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மண் சட்டியோட சூட்லேயே நம்ம வதக்கிக்கலாம் போதும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை ஏன் லாஸ்ட்டாக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்பு ஆனில் இருக்கும்போது சேர்த்தோம்னா நல்லா வறுபட்டுடும். ஆனால் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அதனால் நம்ம அதை லைட்டாக வதங்கினா போதும். நம்ம ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இது கூடவே வதக்கி வச்சிருக்கிற பிரண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கும்போது உப்பு சேர்க்கலை, இப்போ இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்தா போதும், இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பிரண்டை கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. பிரண்டை சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. அது தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.